ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதில் நம்ம விஜயனா என்னென்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், விஜயனா பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட ஃபுல் ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த ஒரு வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முதல் செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. ஸோ அதில் நம்ம விஜயனா பேசின ஸ்பீச் தான் இப்போ நான் உங்ககிட்ட அவர் என்னென்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ கொஞ்ச நாளாகவே விஜயனாக்கு அந்த பாலிடிக்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. லைக் இவர் பிஜேபி கூட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அவர் அதுதான் மென்ஷன் பண்ணி பேசினார். நாங்கள் எந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்கலை, நாங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ன்றது அங்கே வச்சார். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது டிஎம்கே ஸ்டாலின் சார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான ஒரு லெட்டராகவே அது அனுப்பிச்சிருந்தால். லெட்டர் கூட சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்குது, நான் கூட எங்கள் சைடில் போடுறேன். லைக் என்னென்னா அந்த பரந்தூர் பிரச்சனையை பற்றி தான். ஸோ பரந்தூரில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வரப்போது அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது விஜயனாவே போய் நேரில் போய் பார்த்தாரு. ஸோ அது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் நிலம் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பேடில் ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் சாரே ஒரு லெட்டரை எழுதி அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த ஒரு லெட்டரில் அவர் மென்ஷன் பண்ண விஷயம் என்னென்னா, ஸோ நாங்கள் எந்த ஒரு ஏர்போர்ட் வரத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கலை, எந்த ஒரு டெவலப்மெண்ட்க்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்காக நீங்கள் செலக்ட் பண்ண லொக்கேஷன் தான் நாங்கள் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விஜயனா ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போல்டாக பேசினாருங்க. அது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் மக்களை போய் நீங்கள் பரந்தூர் மக்களை போய் நீங்கள் நேரில் போய் சந்திக்கணும், அவங்க பிரச்சனைக்கு என்னென்னு போய் கேட்டால் அந்த பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஒருவேளை நீங்கள் அந்த பிரச்சனை சால்வ்ன்றது பண்ணலைன்னா நானே பரந்தூர் மக்களை கூப்பிட்டு தலைமை செயலகத்துக்கு முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு போல்டாக இன்னைக்கு நடந்த ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. அது எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வாட்டி அழுத்தி வர சொன்னாங்க. நான் தைரியமாக நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு போல்டாக இப்போது ஏன்னா அவரோட அந்த முதல் மாநாட்டிலே நம்ம அவரோட ஸ்பீச்சை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த எலெக்ஷன் வர அவர் என்னென்ன மீட்டிங் வைக்கிறாரோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே போல்டாக அதிகமாகிட்டு தான் போகுது. ஸோ அந்த ஒரு வேர்டு பர்டிகுலராக சொல்ல முடியல, நான் மக்களையும் நான் கூப்பிட்டு வந்துடுவேன். அது லிட்டரலி எனக்கு சர்க்கார் படத்தில் அவர் பைக்ஸ் அந்த மாநாடு முன்னாடி நிற்பார்ல, அந்த சீனாக மைண்ட் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இப்போ அவர் என்னென்ன பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை, நம் தமிழக வெற்றி கழகம். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும்
தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1, நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க. அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிற்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும். கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம், 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 நின்னே தீருவோம். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதை நான் இங்க கொஞ்சம் படிச்சு காட்டுறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் போய் பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு உங்க கவர்மெண்ட் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல 1005 குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார்? ஒன்று, அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும், இல்லை அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும். ரெண்டுமே அந்த அறிக்கையில் இல்லை. வெறும் 1005 குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சிஎம் சார்? $15,000 மக்கள், அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே. ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமோ உங்ககிட்ட இல்ல? எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா? நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை, மிகப்பெரிய நீர்நிலைகளை, ஆயிரக்கணக்கான வீடுகளை, அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க? இதுல வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க. ஆனா ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை பரிந்துரை செஞ்சதே உங்க கவர்மெண்ட் தான்னு ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார். அதுக்கும் உங்ககிட்ட இருந்த எந்த பதிலும் இல்லை. இந்த சூழ்நிலையில் பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த 25/6/2025 அன்னைக்கு உங்க கவர்மெண்ட் தான் அரசாணை பிறப்பிச்சிருக்கு. விமான நிலையம் அமைக்கிறதையே ஏற்க மாட்டோம்னு வருஷக்கணக்காக போராடுற மக்களோட நிலங்களையும் சேர்த்தே கையகப்படுத்த அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு.
விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்கு இந்த ஜீவோ. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, உங்க ஒப்புதலோடு தான் நடக்குதா தெரியல, பதிலும் தெரியல. பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசெண்டா நான் சந்திச்சேன். அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்பவும் ஒன்றும் குறைஞ்சிடல சிஎம் சார். சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை, விவசாய பூமியை, வாழ்வாதாரத்தை, நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்று போராடிக்கிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது. நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். நான் பரந்தூர் வந்த அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். அதே தான் இங்கே நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். We are not against any developments. We are not against airports. அந்த லொகேஷன் தான் தப்புன்னு சொல்கிறோம். இதை நாங்கள் மட்டும் சொல்லலை, ஏவியேஷன் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. that place is not fit for airport. பைலட்ஸ் அங்கே ஏர்கிராஃப்டை லேண்ட் பண்ணுறதுக்கு they might face a lot of problemsன்றது கூட அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த வாட்டர் பாடிஸை அழிச்சு அதுக்கு மேலே ஏர்போர்ட், அந்த பில்டிங்ஸ், அந்த ரன்வேஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மழைக்காலமோ இல்லை ஒரு ஃப்ளட்ஸ் டைம்லையோ the whole Chennai city will be flooded. இதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் அ கால். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி, இந்த ஒரு ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அந்த ஒரு எலெக்ஷனில் சிஎம் கேண்டிடேட்டாக நம்ம விஜய் அண்ணாவோட பேர் வந்து நாமினேஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் விஜய் அண்ணாவோட பேர் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க ஒரு சிஎம் கேட்டகரி லிஸ்ட்டில். ஸோ ரொம்ப ஒரு தைரியம் ஒரு வேணும், ரொம்ப ஒரு தில்லுன்றது வேணுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணுறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா முன்னாடி சொன்ன மாதிரி ஷூட்டிங் முடிச்சாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாரு. ஸோ இதுக்கப்புறமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போக போகிறார். லைக் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பார்க்க போகிறதா சொல்லிட்டு ரொம்ப வருஷங்களுக்கு லைக் அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைக் செப்டம்பர் மந்த்லேருந்து அவர் அந்த சுற்றுப்பயணம் போக போகிறதான்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தரமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்னென்னா, அந்த சுற்றுப்பயணம் போகிறதுக்கு முன்னாடி
மதுரையிலேயே ஏதோ ஒரு இடத்துல சொன்னாங்க, லைக் அவருடைய 2வது மாநில மாநாடு வந்து ஆகஸ்ட் மந்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாநாடு எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்ட், அவரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தெரியும். இப்போ செகண்ட் மாநாடு, ஸோ மூவி விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பொலிட்டிஷியனாக வந்து பேசினார். இப்போ ஷூட்டிங்கும் முடிஞ்சிச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொலிட்டிஷியனாக இந்த ஒரு மாநாட்டில் என்ன ஒரு பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் 2026 இஸ் கோயிங் டு பி ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷாக இருக்க போகிறீங்க. அவர் வந்து ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோட அப்பாற்பட்ட விஷயம், பட் கிளாஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்க போது, ரொம்ப ஒரு தைரியமாக போல்டாக தான் அவர் இருக்கார். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.